மு.க. அழகிரியின் மகன் வழக்கில் அதிர்ச்சி திருப்பம். ஸ்டாலினின் அவசர வருகை ஏன்? திடீர் பதற்றத்தில் மு.க. அழகிரி. அதாவது, தனக்கு மனநிலை சரியில்லாத காரணத்தால் குவாரி முறையீடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி சார்பில் மதுரை அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, மதுரை மாவட்டம் மேலூர் கீழவழுவு பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் எடுத்து அரசுக்கு ரூபாய் 259 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களான எஸ். நாகராஜன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் 2012 கீழவழுவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் நாகராஜன், துரை தயாநிதி உள்பட பலர் மீது மேலூர் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் 5191 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை 2018 தாக்கல் செய்தனர். முறைகேடுகள் தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் துரை தயாநிதி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை பிரிவு தனி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது. இந்த நிலையில் துரை தயாநிதிக்கு சொந்தமான மதுரை, சென்னையில் உள்ள 25 நிலங்கள், கட்டிடங்கள், வங்கியில் உள்ள நிரந்தர வைப்பு தொகை என மொத்தம் 40 கோடியே 34 லட்சம் மதிப்பிலான சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று மதுரை மாவட்ட CBI நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கில் இருந்து மன ரீதியான உடல்நல பிரச்சினை காரணமாக தன்னை விடுவிக்க கோரி துரை தயாநிதி தரப்பில் CBI நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் துரை தயாநிதியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி முன்பாக வாதத்தை முன்வைத்த நிலையில் சிறிது நேரம் கழித்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிபதி கூறினார். இந்த நிலையில்தான் தற்போது மு.க. அழகிரி என் மகன் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். அதற்குள்ளாகவே இந்த வழக்கு மு.க. அழகிரி மகனுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் இருந்ததால் ஸ்டாலின் திடீர் வருகை தர உள்ளதாகவும், மதுரை வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் மு.க. அழகிரியுடன் இந்த வழக்கு குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் வழக்கறிஞரிடமிருந்து ஆலோசனை நடத்திய பிறகு இந்த வழக்கில் மாற்றம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.